இத்தனை வருஷமா காய்கறி கடைக்கு போறாரு, ஒரு தக்காளியை கூட ஒழுங்கா பார்த்து வாங்க தெரிய மாட்டுது. இவரெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ. என்னக்கா சொல்லாம கொள்ளாம காய்கறி கடை போட்ட? 1 கிலோ தக்காளி என்ன விலை? தக்காளி தானே, இதோ அங்க கிடக்கு பாரு, அது 300 ரூபா, எடுத்துக்கோ. அழுகுன தக்காளியவே 300 ரூபா விற்கிற. அடுத்த கோடீஸ்வரி இந்த ஏரியாவில் நீ தான். 50 ரூபா கொடுத்து வாங்கின தக்காளி எல்லாம் அழுகி போச்சே, நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. 50 ரூபா வீணா போச்சுன்னா நான் வருத்தப்படலாம். உனக்கு என்னக்கா, உன் வீட்டுக்காரர் பெரிய துணி கடை வச்சிருக்காரு, உன் பையனும் பெரிய காலேஜில் வேலை பார்க்குறான். நீ போய் 50 ரூபாய்க்கு வருத்தப்படுற பாரு. நம்ம பால்காரு 1 லிட்டர் பால் 50 ரூபான்னு எனக்கும், 3 லிட்டர் பால் 50 ரூபானுமா உனக்கு கொடுக்குறாரு. எனக்கும் 1 லிட்டர் பால் 50 ரூபா தான், உனக்கும் 1 லிட்டர் பால் 50 ரூபா தான். தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத. சரி விடுக்கா, சும்மா சொன்னேன். என்னக்கா சொல்லாமல் கொள்ளாமல் 4 நாள் போய் உங்கள் அக்கா வீட்டில் உட்காந்துட்ட? என் சொந்த பந்தத்தையே எப்பயாவது தான் பார்க்க விடுவார் இந்த மனுஷன். அதான் சொன்னோன்னு டக்குன்னு போயிட்டேன். எங்கக்கா உன் மவளை காணோம்? அவள் காலேஜ் போயிட்டா. எந்த காலேஜில் சேர்த்து விட்ருக்க? நான் எங்கே சேர்த்தேன், என் பையன் வேலை பார்க்குற காலேஜில் என் பையனே சேர்த்து விட்டுட்டான். காசே இல்லாமல் உன் பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிட்டேன். நல்ல வாழ்வு தான் உனக்கு. நீ தான் காலேஜ் கட்டி விட்ருக்க போல, என் பொண்ணை காசு இல்லாமல் சேர்த்துக்க. சும்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லாதக்கா. உன் பையன் அங்கே தான் வேலை பார்க்குறாப்புல, அப்போ சும்மா தானே சேர்த்துருப்பாங்க. அவனும் அங்கே வேலை தான் பார்க்குறான், அந்த காலேஜுக்கு ஓனர் ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே இந்த அக்காட்ட பேசணும், அவசரத்துக்கு குழம்பு அது இதுன்னு எதுவும் வாங்க முடியாது. செவனேன்னு வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. ஏக்கா அடுப்பில் குழம்பு வச்சேன், மறந்துட்டேன். இருக்கா, நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். போ போ, முதல்ல அதை பாரு. 5 நிமிஷம் நிம்மதியாக வாசலில் உட்கார முடியுதா? மனசில் எவ்வளோ வன்மத்தை வச்சு கக்கிட்டு போகிறா. இவங்க 2 பேருக்கும் வர வர பொறுப்பே இல்லாமல் போயிடுச்சு. வீடுன்னு ஒன்று இருக்கா, அதில் நான் ஒருத்தி இருக்கேன்னு இவங்களுக்கு நினப்பு இருக்கா என்னன்னே தெரியல. இந்த வரேன்ட்டு போனாங்க ஆளாளுக்கு ஒரு திசையில், இன்னும் ஆளை காணும். இதுங்களுக்கு காத்திருந்து ஒரு புண்ணியமும் கிடையாது. கொஞ்ச நேரம் நம்ம போய் படுப்போம், படுத்தாதான் இதுங்க வருங்க. கதவு திறந்து கிடக்கு, ரூமுக்கு போனோம்னா யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் கூட தெரியாது. இங்கனே படுப்போம். அக்கா அக்கா, நான் சொல்லலை, நான் தூங்க போகிற நேரத்தில் தான் இதுங்க 2 வரும். அக்கா, இவ்வளோ சத்தம் போடுறோம், ஒரு சத்தம் வரல. வெளியிலே எங்கேயாவது போயிருச்சா? கதவு திறந்து கிடக்கே. வந்தா உள்ளே வர தெரியாதா? வாசல்லேருந்து அக்கா அக்கான்னு ஏலம் போட்டுட்ருக்க. எப்போவும் வாசலில் தான் இருப்ப, இல்லைன்னா கதவு சாத்தியிருக்கும். இன்னைக்கு கதவும் திறந்து கிடக்கு, நீ இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் உள்ள இல்லை எதுவும் போயிருக்கியா என்னங்கிறது பார்க்கறதுக்காக குரலை கொடுத்தேன். நான் காணா போயிட்டேன்னா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் படுவீங்க, கவலையா பட போகிறீங்க. ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிற? நீயும் உங்கள் மாமாவும் ஒரே மாதிரி தான்டா. இந்த வீட்டு வாசலை தாண்டிட்டீங்கன்னா போச்சு. என்னையும் இந்த வீட்டையும் சுத்தமாக மறந்துடுவீங்க. நான் உயிரோடு இருக்கேன்னு நானாக ஒரு ஃபோன் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லணும். இல்லைனா நான் செத்தே கிடந்தாலும் ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க நீங்கள்லாம். நீயாவது சொன்ன மாதிரி இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வந்தியே, வா. சுமதி எல்லாம் ஒரு ஆளுன்னு இவ போய் 30 பவுன் அவள்கிட்ட தரேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்கிட்ட கொடுத்தாதான் என்னவாமா? எல்லாம் என் புருஷனை சொல்லணும். அவனுக்கே இந்த வீட்டில் மரியாதை இல்லை, அப்புறம் எல்லாம் என்ன எப்படி மதிப்பாங்க? இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் இவ ஆடின ஆட்டத்துக்காக தான் இவளை பாலும் கிணத்துல கல்யாணங்கிற பேரில் பிடிச்சி தள்ளி விட்டோம். எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா. இனிமேலே இவளை விடக்கூடாது. திரும்ப இவளுக்கு ஏதாவது ஒரு பிளானை பண்ணி முதல்ல இவளை அடித்து பற்றணும். அண்ணன்கிட்டேருந்து ஃபோன் ஏதாவது வந்துச்சா அவனுக்கு? காலையில் கூட பேசினாரே அத்தை. ஏங்கத்த? இங்கே நடந்த சண்டையை பற்றி எதுவும் அண்ணன்ட்ட சொன்னியா? அதெல்லாம் சொன்னால் எங்கள் அப்பாவால் தாங்க முடியாதுத்த. அதெல்லாம் நான் அதுவும் சொல்லலத்த. 2-3 நாள் ஆச்சு அண்ணன் ஃபோன் பண்ணி. எப்போவும் டெய்லி கூப்பிடும், திடீர்னு கூப்பிடலையா? நீ தான் ஏதோ சொல்லிட்ட போல, அதான் வருத்தத்தில் இருக்கோன்னு நினச்சேன். சரி, அப்போ நானே அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் மாமாட்ட சொல்லாமல் இருக்கீங்க? அவருக்கே உடம்பு முடியல வந்தனே. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார். நீங்கள் பார்த்தா கூட சொல்லிடாதீங்க வந்தனே. நம்ம குடும்பத்தில் நடக்கிறது நம்ம வீட்டு வாசலை தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி. அவரும் நம்ம குடும்பம் தானே, ஏன் அவருக்கு தெரியக்கூடாது? அவர் உனக்கு மாமாவை தெரியறதுக்கு முன்னாடி என் கூட பிறந்த அண்ணன்.
அவர்கிட்ட சொல்கிறதுல எனக்கு என்ன. ஆனால் இவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டி, இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க அஞ்சலி. அதனால தான் இதில் பெற்றவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் உள்ளே வரக்கூடாது. நான் பார்த்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. எப்போ தான் சேருவாங்க? சீக்கிரமாகவே எல்லாம் சரியாயிடும். இத்தனை வருஷமாக அப்பா கிட்ட சொல்லலை, இப்போ அப்பா கிட்டேயும் சொல்லியாச்சு. இனிமேல் அப்பா அடுத்து என்ன பண்ணணுமோ அப்பா யோசிச்சு அதெல்லாம் பண்ணி நல்லபடியாக 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அண்ணன் கேட்குற மனநிலைமையிலே இல்லை. ஏன் அதை இப்படி சொல்கிறீங்க? அம்மா தான் என் உயிருன்னு சொல்லிட்டு சுத்தோம். அம்மாவே இப்படி எய்த்தறிஞ்சு பேசியிருக்குன்னா அப்பாவை பார்த்தாலே அண்ணனுக்கு ஆகாது. அவ்வளோதான். அப்பா பேசுகிறதெல்லாம் அது காது கொடுத்து கூட வாங்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இவ சும்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா சுமதி. இதெல்லாம் நினச்சி நீ எதுவும் இது பண்ணிக்காத, அதெல்லாம் மாமா சரி பண்ணிடுவாங்க. சரிங்க அத்தை. இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் லேட் பண்ணிடாத பூமாரி. என்னால் ரொம்ப நேரம்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியாது. சாரிப்பா, நாளைக்கு சீக்கிரமாக வந்துடுறேன். பூமாரி, ஃபோன் பண்ணால் கொஞ்சம் ஃபோனை எடு. எங்கள் அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு தெரியல. கண்டுபிடிச்சா எடுக்கிறேன், இல்லைனா நான் தான் என் அண்ணி நம்பர் கொடுத்துருக்கேன்ல அதுக்கே கூப்பிடு. ஓகே ஓகே, நான் அதுக்கு கூப்பிடுறேன். ஏய், இப்போ ஜாக்கிரதையாக அந்த ரோட்டில் போயிடுவியா? மணி 4 தானப்பா ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பத்திரமா போயிடுவேன். சரிடி, நீ வீட்டுக்கு போயிட்டு என் நம்பருக்கு கூப்பிடு. ஒருவேளை என் நம்பர் எடுக்கலைன்னா எங்கள் அண்ணி நம்பருக்கு கூப்பிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு, என்ன மறந்துடாத. சரிப்பா, நான் மறக்க மாட்டேன். நான் அப்படியே கிளம்பட்டுமா? சரி சரி, பார்த்து போ. ம் சரிப்பா, பாய். பாய் பூரணி. பாய் பூமாரி, நீனும் பார்த்து வீட்டுக்கு போ. காலையிலே இந்த பசங்களை இங்கே பார்த்தேனே, இந்த பசங்களும் இந்த ஏரியா தான் போல. யார் எந்த ஏரியாவாக இருந்தால் நமக்கு என்ன, சட்டுன்னு வீட்டுக்கு போவோம். ஃபோன் கிடைச்சதா என்னன்னு வேற தெரியல. மச்சான், இப்போ போனுச்சுல அந்த பொண்ணு, இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணும் நம்ம கிளாஸ் பொண்ணுங்கடா.